இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 48 அதிகாரம் 12 வசனம் முதல் 20 வசனம் வரை. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. என் கரம் பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். இன்றைய நற்செய்தி, ஆசீர்வாதத்தை தவறவிடுதல். 1799 ஆண்டில் கொன்ராட் ரீட் என்னும் 12 வயது சிறுவன் வட கரோலினாவில் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் மின்னும் ஒரு பாறையை கண்டெடுத்தான். புலம்பெயர்ந்த ஏழை விவசாயியான தன் அப்பாவிடம் அதை காண்பிக்க வீட்டிற்கு கொண்டு வந்தான். அந்த பாறையின் மதிப்பு தெரியாத அவனுடைய அப்பா அதை கதவு நிறுத்தத்திற்கு பயன்படுத்தி கொண்டார். அந்த வழியாய் அவர்களின் குடும்பம் பல ஆண்டுகள் நடந்து போயிருக்கிறது. ஒரு நாள் அந்த 7.5 கிலோ எடை கொண்ட அந்த தங்க பாறையை அவ்வூரில் வசிக்கும் நகை வியாபாரி பார்த்தார். உடனே அந்த விவசாய குடும்பம் செல்வந்தர்களாய் மாறினர். அவர்களுடைய அந்த நிலமே அமெரிக்காவின் தங்கம் கிடைக்கும் முதல் பெரிய நிலமாக அடையாளப்படுத்தப்பட்டது. சில நேரம் நம் சுய திட்டங்களையும் வழிகளையும் முன்னிறுத்தி ஆசீர்வாதங்களை கடந்து போவதுண்டு. கீழ்ப்படியாமையினால் பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் தேவன் இஸ்ரவேலுக்கு மீண்டும் ஒரு மீட்பை அறிவித்தார். ஆனால் அவர்கள் எதில் குறைந்து போயினர் என்றும் அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும் என்று தேவன் அறிவிக்கிறார். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள் என்று அவர்களின் பழைய வழியை விட்டு புதிய வழிக்கு திரும்புவதற்கு உற்சாகப்படுத்துகிறார். பாபிலோனில் இருந்து புறப்படுவது என்பது நம்முடைய பழைய பாவ வழிகளில் இருந்து அவருக்கு செவி கொடுத்தால் நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கும் தேவனிடத்தில் திரும்புவது என்று பொருள்படுகிறது.